உலக திரைப்பட உலகில் பெண்கள் சாதனை படைக்கும் தருணங்கள் எப்போதும் ரசிகர்களுக்கு பெருமையை தரக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தருணம் இந்த ஆண்டின் அகாடமி விருதுகள் அகாடமி அவார்ட்ஸ் மேடையில் நடந்துள்ளது. ஆட்டம் டியூரல்ட் ஆர்கே பாவ் என்ற ஒளிப்பதிவாளர் சின்னாஸ் திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை வென்று ஆஸ்கார் வரலாற்றிலேயே இரட்டை சாதனை படைத்துள்ளார். ஆஸ்கார் மேடையில் சிங்கப்பெண் சாதனை. இந்த ஆண்டின் 98வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவில் சின்னாஸ் திரைப்படம் பல பிரிவுகளில் வெற்றி பெற்ற கவனம் பெற்றது. சிறந்த நடிகர், சிறந்த திரைக்கதை, சிறந்த ஒரிஜினல் ஸ்கோர், சிறந்த ஒளிப்பதிவு உள்ளிட்ட முக்கிய விருதுகளை குவித்த இந்த படம் விழாவின் முக்கிய பேச்சுப் பொருளாக மாறியது. அதில் முக்கியமாக பேசப்பட்டது ஆட்டம் டியூரல்ட் ஆர்கேபாவின் சாதனையே. அவர் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை வென்றதன் மூலம் ஆஸ்கார் வரலாற்றில் இந்த பிரிவில் விருது பெறும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்க கிரியோல் வம்சாவளியை சேர்ந்த அவர் இந்த பிரிவில் விருது வென்ற முதல் கருப்பின பெண் என்ற இரட்டை வரலாற்றையும் படைத்துள்ளார். பெண்களுக்கு வழிகாட்டிய வெற்றி. ஒளிப்பதிவு என்பது பெரும்பாலும் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் துறையாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் அந்த எல்லைகளை உடைத்து ஆட்டம் டியூரல்ட் ஆர்கே பாவ் இன்று உலகம் முழுக்க பேசப்படும் பெயராக மாறியிருக்கிறார். இந்த வெற்றி ஒரு தனிநபரின் சாதனை மட்டுமல்ல, திரைப்படத்துறையில் கனவு காணும் பல பெண்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு தொழில்நுட்ப சாதனை. சின்னஸ் படத்தில் பணியாற்றிய போது ஆர்கே பாவ் மற்றொரு தொழில்நுட்ப சாதனையையும் படைத்துள்ளார். ஐமேக்ஸ் 65mm மற்றும் அல்ட்ரா பானரவிஷன் போன்ற உயர்தர கேமராக்களை பயன்படுத்தி ஒரு திரைப்படத்தை படமாக்கிய முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது. மேடையில் உருக்கமான நன்றி. விருதை பெற்றுக்கொண்டபோது அவர் பேசிய வார்த்தைகள் பலரையும் உருக்கின. குறிப்பாக திரைப்படத் துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் முன்னதாக ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த ஒளிப்பதிவாளர் ரேச்சல் மாரிசன் குறித்து குறிப்பிட்டு பேசிய அவர், இந்த துறையில் நான் நடந்து செல்லும் பாதையை பல பெண்கள் முன்பே திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களால்தான் இப்படி ஒரு தருணம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று கூறினார். உலகம் முழுக்க பாராட்டு. ஆட்டம் டியூரல்ட் ஆர்கேபாவின் இந்த வெற்றி தற்போது உலகம் முழுவதும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. பலர் அவரை சினிமாவின் சிங்கப்பெண் என்று அழைத்து சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஒரு காலத்தில் பெண்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்த துறையில் இன்று ஒரு பெண் உலகின் மிக உயர்ந்த திரைப்பட விருதை வென்று வரலாற்று படைத்திருப்பது சினிமா உலகம் எவ்வளவு மாறி வருகிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக பார்க்கப்படுகிறது. அதனால்தான் இந்த வெற்றி ஒரு சாதாரண விருது வெற்றி அல்ல, பெண்கள் கனவு காணும்போது உலகமே கைத்தட்டும் என்பதை நிரூபித்த வரலாற்று தருணம் என்று ரசிகர்களும் சினிமா உலகமும் ஒருமித்த குரலில் கூறி வருகின்றனர்.